என்ன சமயக்கட்டுல பால் காய்ச்சி வச்சிருந்தேனே குடிச்சேல? நான் என்னடி பூனையா சமயக்கட்டுல வந்து பால் குடிக்கிறதுக்கு? லேட்டா வந்தேன்னு கோவமா? பின் என்னடி பாலை பெட்ரூம்ல கொடுத்தா கொஞ்சம் கிளுகிளுப்பா இருக்கும். என்ன நான் பண்றது? சொல்றியே தவிர வேற ஒண்ணுத்தையும் காணும். காத்தால 4 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரைக்கும் எனக்கு வேலை சரியா இருக்கு. ஏன் அம்மாவும் மஞ்சும் இல்ல? இருந்தா நான் கூப்பிட முடியுமா? இந்த பாருங்க, ஒரு விஷயத்த நன்னா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு பிள்ளைக்கு கல்யாணம் பண்றது வீட்டு வேலையெல்லாம் மாட்டு பொண்ணு கிட்ட குடுக்கறதுக்கு தான். ஏன்னா ஜாயிண்ட் ஃபேமிலினா இப்படிதான் இருக்கும். நாம தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். நாம தனியா இருந்தா அது வேற விஷயம். அதுக்காக நாம தனியாவா போக முடியும்? விடுங்கண்ணா. ஐயோ விடுங்கண்ணா. ஏன்னா என் ஃப்ரெண்ட் கௌரி தெரியுமா? அவ கதை இப்ப எதுக்குடி? யாரு அவ? அதான் நம்ம கல்யாணத்துல என் பக்கத்துல உட்கார்ந்து இருந்தாளே. ஓ செக்கசவன் நன்னாவே இருந்தாளே. அப்ப நான் நன்னா இல்லையா? இல்லடி, நீயும் நன்னா தான் இருக்க. உன்னோட அவ பெட்டரா இருந்தாளேன்னு சொன்னேன். போங்க. அவகிட்ட இருந்து எனக்கு லெட்டர் வந்திருக்கு. என்னமா? கல்யாணமான 6 மாசத்துல புருஷனை கூட்டிட்டு தனி குடுத்தன போயிட்டாளாம். அதுக்காக நாம தனியாவா போக முடியும்? கௌரி இப்போ டிவி வாங்கிட்டாளாம், ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டாளாம், பெட் கிரைண்டர் வாங்கிட்டாளாம், மிக்ஸி வாங்கிட்டாளாம். அவ இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்காளாம். அப்படியா? ஆமா. அதுக்காக நாம தனியாவா போக முடியும்? ஐயோ என்னடி குழப்புற? நீ என்னதான் சொல்ற? நான் என்ன சொன்னாலும் இந்த வீட்டுல நடக்குமா என்ன? ஐயோ நீ முதல் தேதியாச்சே. என்ன என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரம் எழுந்துட்டீங்க? இன்னைக்கு தேதி என்ன தெரியுமா? 1 சம்பள கவர் அப்பா கிட்ட கொடுக்கணும். ஏன் என் கையில கொடுத்தா நான் கொடுக்க மாட்டேனா? இங்க பாரு, இது வரைக்கும் இந்த சம்பள கவர் 2 கை தான் வாங்கியிருக்கு. 1 ஆபீஸ்ல என்னோட கை, இன்னொன்னு என்கிட்ட இருந்து அப்பாவோட கை. உடவை சரி பண்ணிட்டு வா, அப்பா கீழே நின்று இருக்காரு. என்னடி? ஐயோ குடு குடு குடு, பாத்து வரக்கூடாது. உட்கார் 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 உட்கார். எங்க முட்டியா? எங்க வலிக்குதே? எங்க சொல்லண்டி? மேலையா? சரியா சொல்ல மாட்டியே. எங்கடி? என்ன? என்னடி? இன்னைக்கும் கௌரி கிட்ட இந்த லெட்டர் வந்திருக்கு. என்ன எழுதிருக்கா? தனி குடுத்தன போனாலோ இல்லையோ, இப்ப வாத்துக்காரர் சம்பளத்தை கௌரி கிட்ட தான் கொடுக்கறாராம். வாத்து பட்ஜெட்ட அவதான் மெயின்டைன் பண்றாளாம். வாத்துக்காரருக்கு செலவுக்கு 1 ரூபாய் வேணும்னாலும் அவகிட்ட தான் கேட்டு வாங்கிக்கிறாராம். இப்போ அவ ரொம்ப சந்தோஷமா இருக்காளாம். அவ சந்தோஷத்தை விடுறே, நம்ம சந்தோஷத்தை ஆரம்பிப்போம். போங்கண்ணா, இதை விட்டா உங்களுக்கு வேற வேலையே இல்ல. நான் எது சொன்னாலும் நீங்க கேட்கவே மாட்டேங்கிறீங்க. சொல்லுடி, கேக்குறேன். சொல்லட்டுமா? என்ன அர்த்தம்? அப்பா நீ 1ஆம் தேதி ஆச்சே, காலையிலே சம்பளத்தை கொண்டாந்து என்கிட்ட கொடுத்துருவிய, மறந்துடுத்தா? ஏ ஆபீஸ்ல இருந்த சம்பளம் கொடுக்கலையா? எனி ப்ராப்ளம்? சம்பளத்தை காலையிலேயே கொடுத்துட்டேன்ப்பா. அம்மா கிட்ட கொடுத்துட்டியா? இல்லப்பா,
என் வைஃப் கிட்ட கொடுத்துட்டேன். யாரு மரகத்துக்கிட்டயா? இத போய் ஏன்டா அவகிட்ட கொடுத்த? இனிமே நம்ம மாத்த வரவு செலவெல்லாம் என் வைஃப் தான் பாத்துக்க போறா. பைத்தியக்காரா, அவ குழந்தைடா. குருவி தலையில பரங்கா வைக்கிற மாதிரி இவ்வளவு பெரிய பாரத்தை அவளால தாங்க முடியாது. பாரத்தை தாங்க முடியுமா முடியாதாங்கிறத கொடுத்து பார்த்தா தானே தெரியும். என்னடா என்னமோ இன்னைக்கு புதுசா இருக்கே? வார்த்தைக்கு வார்த்தை என் வைஃப்ங்கறிய. நீ காரணம் புரியலையே. காரணம் என்னம்மா? பொல்லாத காரணம். இத்தனை நாளா நம்ம ஃபேமிலி பட்ஜெட் எல்லாம் அப்பதானே பாத்துட்டு இருந்தார். என்ன சிக்கனத்தை பண்ணிட்டார்? மஞ்சு கல்யாணத்துக்கு ஏதோ சேர்த்து வச்சிருக்காரா? சிக்கனத்தை கடைபிடிக்கணும்னா இனிமே அப்பாவால முடியாது, என் வைஃபால தான் முடியும். அதனாலதான் வாய மூடுறா. யாருண்ட என்ன பேசுறதுங்கிற நிதானமே இல்லாம போயிடுத்தே நோக்கு. பாரு அனந்து, இப்ப நான் சொல்றதாண்டா கடைசி வார்த்தை. இந்த ஆத்துல யாரா இருந்தாலும் சம்பள பணத்தை இனிமே அப்பாட்ட தான் கொண்டு வந்து கொடுக்கணும். வேண்டாம், இதுக்கு மேல நீ எதுவும் பேச வேண்டாம், வாயும் திறக்க வேண்டாம். வேண்டாண்ணா, இந்த ஒரு விஷயத்துல நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணி விட்டு கொடுத்தீங்கன்னா என்னால இது நன்னாவே இருக்க. ஏன் சத்தம் போடுறாய்? இப்ப என்ன பேசிட்டா? உண்மைத்தான பேசுனா? குடும்ப பாரத்தை இவ்வளவு நாள் அப்பா சுமந்தது போதாதா? கொஞ்ச நாள் ஓய்வு எடுத்துக்கிட்டுமே நினைக்கிறான். இல்லையடா அனந்தராமா, ஆபீஸ் பொறுப்புல இருந்து அப்பா ரிட்டையர் ஆயிட்டார். ஆத்து பொறுப்புல இருந்து ரிட்டையர் ஆகப்படாதுன்னு நினைக்கிறான். இல்லையாடா அனந்தராமா? அப்பாவுக்கு வயசாயிடுத்து, மரமும் பட்டு போயிடுத்து, இனிமே காய்க்காது, சாகர வரைக்குமாவது சங்கரா சங்கரான்னு இருந்துட்டு போட்டுமே நினைக்கிறான். இல்லையாடா அனந்தராமா? இனிமே யாரும் ஒண்ணும் பேசப்படாது. பிராதுன்னா பிராதுதான். It's my problem. I know how to deal with it. எல்லாரும் அவ ரூம் போங்க போங்க. அம்மா, குழந்தை என்ன மாமா? அப்பா ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்ன அப்பாட்டாடி, என்ன அப்பாட்டா. பரவாயில்ல, அதனால என்ன குழந்தை, குடும்பத்துக்கு வச்சுக்கிறதா வாம்படையாருடைய வருமானம் மட்டும் போதாது, அப்பாவோட பென்ஷன். சாரி, இந்த மாமாவோட பென்ஷன் இருந்தாதான் முடியும். இது வச்சுக்கோ. டைரக்டர் சார், இந்த வேலை உனக்கு கிடைச்சதுக்கு உண்மையான ரீசன் என்னன்னு தெரியுமா? நல்லா தெரியும் சார். நான் வேலை இல்லாம இருந்தப்போ ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாங்காடம்மன் கோயிலுக்கு போவேன். அந்த அம்மனோட அருள்னாலதான் இந்த வேலையே எனக்கு கிடைச்சிருக்கு. சோ எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் நம்புறதுக்கு பதிலா மாங்காடம்மனை நம்புறேன். சர்டன்லி சார். எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்க்கு சர்வீஸ் கொடுத்ததே அந்த மாங்காடம்மன் தானே சார். 20th செஞ்சுரியிலேயே இதுதான் பெரிய ஜோக். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் மேரி சார். ஹி இஸ் மிஸ்டர் ராஜாராம். இன்னில இருந்து இவர்தான் உங்க டிபார்ட்மெண்ட் இன்சார்ஜ். இவருக்கு நம்ம ஆபீஸ் வேலையெல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டியது உன் பொறுப்பு. ஓகே? ஓகே. ஹலோ மிஸ்டர் ராஜாராம். நமஸ்காரம் சார். ஐ எம் சாரி. நமஸ்காரம். என்னடா சொல்ற? நெக்லஸ காணுமா? ஆமாமா, மரகதம் குளிக்க போறச்ச நெக்லஸ கட்டி என் பீரோல வச்சுட்டு போயிருக்கா. குளிச்சுட்டு வந்து பார்த்தா நெக்லஸ காணோம். ஏண்டா அனந்து, உங்க பீரோல வச்சதை யார் எடுத்துப்பாங்கற நீ? அம்மா, இது நகை சம்பந்தப்பட்ட விஷயம். லேடிஸ் தான் சம்பந்தப்பட்டிருக்கணும். நம்ம பாத்துல 3 லேடிஸ் இருக்கா. கம்ப்ளைண்ட் பண்ணவும் மரகதம். அப்படின்னா மத்த 2 பேர் நாங்க தான். அனந்து, என்ன சந்தேகப்படுறியா நீ? உங்க மேல சந்தேகப்படுறதுக்கு நான் ஒண்ணும் பைத்தியக்காரன் இல்ல. அப்படின்னா இவ மேல உனக்கு சந்தேகமாடா? ஆமா, அவளுக்கு ஆரம்பத்துல இருந்து அந்த நெக்லஸ் மேல ஒரு கண்ணு. அண்ணா, அந்த நெக்லஸ் நான் எடுக்கல. அண்ணா மஞ்சு, பயப்படாம உண்மையை சொல்லு. நான் ஒண்ணும் செய்ய மாட்டேன்டி. டேய், அவதான் நகை எடுக்கிறேன் கிளியரா சொல்றால, அப்புறம் என்னடா? டேய் போடா, எங்கடி வச்சிருக்க? டேய்,
என்னடா சும்மா அவளை மிரட்டுற? இருடா. ஏய், இதான்டா மஞ்சுவோட பொட்டி, நீயே பாத்துக்க. சத்தியமா சொல்றேன்னா இது என் பெட்டிக்குள்ள எப்படி வந்ததுன்னு எனக்கே தெரியலண்ணா. என்ன நம்பண்ணா. விடுறி கைய. கண்ணால பார்த்ததுக்கு அப்புறம் பொய்யாடி சொல்ற? டேய் அனந்து, வயசு பொண்ண கை நீட்டி அடிக்கிறது வெக்கமால நோக்கு. அழாதம்மா. டேய், இவன் இந்த நெக்லஸ் எடுக்கலடா, என்ன நம்புடா. எனக்கு யார் மேலயும் நம்பிக்கை இல்ல. அனந்து, சூழ்நிலை தெரியாம பேசுறேன்னு என்ன தப்பா நினைக்காதடா. என்னடா அனந்து, உன் வைஃப் தினம் நீ ஆபீஸ் போனப்புறம் உனக்கு தெரியாம யாருக்கோ லெட்டர் எழுதுறா தெரியுமா? என்ன வார்த்தை சொன்ன? நீ சும்மா இரு. இவன் சொல்றதெல்லாம் கேக்குறது நான் என்ன முட்டாளா? சப்பாஷ். கல்யாணமாயி 6 மாசம்தான் ஆறுது, அதுக்குள்ள உன் பொண்டாட்டி மேல உனக்கு இவ்வளவு நம்பிக்கை இருக்கு. ஆனா இவ்வளவு காலமா கூடவே பழகின உங்க அம்மா மேலயும் கூட பிறந்த தங்க மேலயும் உனக்கு நம்பிக்கையே இல்ல. இல்ல நீ எல்லாம் ஒரு மனுஷன். அடச்சி போடா. எல்லாரும் இவளுக்கு வக்காலத்து வாங்குறீங்களே, அவன் தானே திருநா? அனந்து, இன்னொரு தடவை உன் வாயால் அந்த குழந்தைய திருடின்னு சொல்லு, நான் சும்மா இருக்க மாட்டேன். 1000 தடவை சொல்லுவான் திருடி திருடி. வாய. டேய், அன்னைக்கு உன் சம்பள பணத்தை உங்க அப்பாட்ட கொடுக்க மாட்டேன்னு அதெல்லாம் கூட நான் பொறுத்துட்டேன்டா. இன்னைக்கு உன் கூட பிறந்த இந்த அப்பாவி பொண்ணை பார்த்து திருடி திருடி திருடிங்கிறியே, மனுஷனாடா நீ? வாய மூடுமா. கல்யாணமான என்ன என் பொண்டாட்டி முன்னாடி கையை நீட்டி அடிச்சிருக்க. நான் ஏன் இந்த வீட்டுல இருக்கணும்? ஏன் மறக்கதான்? இனி இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் இருக்க கூடாது. போய் பெட்டி படிக்கிறேன். சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். நான் உன் புருஷன் சொன்னது செய் போ. அனந்து, அம்மா அவசரப்பட்டுட்டியம்மா. அண்ணா ஆத்த விட்டு போற நிலைமைக்கு இல்ல. நான் அப்படி எல்லாம் போக மாட்டான். நான் என்ன அவரை வேணும்னே அடிச்சேன்? அவன் உன்னை அப்படி எல்லாம் பேசிவிட்டான்னு ஏதோ தெரியாம தானே. அனந்து, நான் உன்னை இத்தனை பேர் கண்ணிட்டு அடிச்சிருக்க கூடாதாண்டா கண்ணா. தப்பு பண்ணிட்டேன்டா கண்ணா, தப்பு பண்ணிட்டேன்னு மன்னிச்சுடா. இந்த பாரா, பெத்தவ தானே, உன்னை ஊட்டி வளர்த்த கைக்கு அடிக்க உரிமை இருக்குன்னு தப்பா நினைச்சிட்டேன். என்ன மன்னிச்சு. வேணா உன் கையால என்ன 4 அரை. அனந்து, அப்பா ஆத்துல இல்லாத இந்த நேரத்துல நான் இந்த மாதிரி எல்லாம் நடந்துட்டு இருக்க கூடாதுதான். தப்பு என் பேர்லதான். அதுக்காக 4 பேர் சிரிக்கிற மாதிரி குடும்பத்தை பிரிச்சுன்னு போறேன்னு சொல்லாதுரா கண்ணா. அப்படி சொன்னாலே என் நெஞ்சு எரியுதுரா. இப்படி எல்லாம் பேசாதரா கண்ணா, இப்படி எல்லாம் பேசாத. எனக்கு மரியாதை இல்லாத இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். ஏண்டி அங்கே நிக்கிற? படி. அனந்து கண்ணா, நான் சொல்றது கேளுப்பா. என்ன விட்டுட்டு போயிடாதுடா. அந்த நெக்லஸ் நான் எடுத்ததாவே இருக்கட்டும்டா. அதுக்காக கோச்சிட்டு அந்த விட்டு போயிடாதேண்டா. வேண்டாடா, வேண்டாம், கோச்சிக்கப்படாது. நான் சொல்றேன் பா. விடுமா. அனந்து, வணக்கம். என்னம்மா கிளம்பிட்டியா? நான் என்னப்பா பண்றது? ராமன் இருக்கிற இடம் தானே சீதைக்கு அயோத்தி. இல்லையா பின்ன? ஆனா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். இப்ப ராமம் பின்னாடி சீதை போறாளா, இல்ல சீதை பின்னாடி ராமம் போறானான்னு? அது இருக்கட்டுமா. அது எப்படி யாருக்கும் தெரியாம அந்த நெக்லஸ் எடுத்து மஞ்சு புட்டிக்குள்ள ஒளிச்சு வச்ச? சொல்லுமா. அப்பா. அடிச்சு போடி மாமா. ஐயோ, நீங்க பம்பரம் மாப்பிள சொயட்டி விட்டா சோன்னு இருப்பீங்க. நான் சாப்பிட்ட கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கேன். அம்மா பரதேவதை போ போ. நட.